இந்த வீடியோவில் 10th standard algebra exercise number 3.3 third sum பார்க்கலாம். Find the GCD of each pair of the following polynomials. நமக்கு தெரியும் relation between LCM and GCD. Relation between LCM and GCD is nothing but f of x into g of x is equal to LCM into GCD. இப்போ இங்கே வந்து f of x கொடுத்துருக்காங்க, g of x கொடுத்துருக்காங்க, LCM கொடுத்துருக்காங்க, GCD கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்? GCD கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன பண்ணணும்? இந்த LCM கீழே கொண்டு போயிடணும். அப்போ நமக்கு என்ன வரும்? GCD is equal to f of x into g of x by LCM. அப்போ இப்போ வந்து ஃபஸ்ட் வந்து எதை வந்து f of x எடுத்துக்கலாம்? f of x is nothing but the first polynomial எடுத்துக்கலாம். 12 into x power 4 minus x cube. g of x எடுத்துக்கலாம் 8 into x power 4 minus 3x cube plus 2x squared. அடுத்தது LCM வந்து என்ன கொடுத்துருக்காங்க? LCM is equal to 24x cube x minus 1 into x minus 2. ஸோ இப்போ இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். GCD is equal to f of xல வந்து f of x substitute பண்ணுங்க. 12 into x power 4 minus x cube. g of x is nothing but 8 into x power 4 minus 3x cube plus 2x squared போட்டுட்டு by LCM என்ன கொடுத்துருக்காங்க? 24 x cube into x minus 1 into x minus 2. இப்போ என்ன பண்ணோம்? ஒவ்வொன்றையும் நம்ம வந்து ஃபேக்டர்ஸ் வெளியெடுக்கணும். ஃபேக்டர்ஸ் வெளியெடுக்கும்போது 12, இங்கே எக்ஸ் பவர் 4 இருக்குது, இங்கே எக்ஸ் க்யூப் இருக்குது. இப்போ இது ரெண்டில் எது வந்து லீஸ்ட்டு ஸ்மாலஸ்ட்டு? எக்ஸ் பவர் 3 தான் இல்லையா? அப்போ காமன் எடுக்கும்போது எந்தோட பவர் வந்து கம்மியாக இருக்கோ அதனுடைய பவர் தான் எடுக்கணும். இங்கே 4x இருக்கும், இங்கே 3x தான் இருக்குது. அப்போ என்ன எடுத்துக்கலாம்? எக்ஸ் க்யூப் வெளியே எடுத்துக்கலாம். அப்போ எடுக்கும்போது இங்கே மீதி எத்தனை இருக்கும்? எக்ஸ் பவர் 4ல் 3x வெளியே எடுத்தால் மீதி எத்தனை எக்ஸ் இருக்கும்? 1x இருக்கும். மைனஸ் எக்ஸ் க்யூப் ஃபுல்லாக வெளியே எடுத்துட்டோன்னா 1 இருக்கும். ஏன்னா எக்ஸ் க்யூபை எக்ஸ் க்யூபால் டிவைட் பண்ணும்போது நமக்கு 1 கிடைக்கும். அப்புறமா இங்கே வந்து 8 போட்டுட்டு இங்கே என்ன பாருங்கள்? எக்ஸ் பவர் 4 இருக்குது, 3x க்யூப், 2x ஸ்கொயர்டு இருக்குது. அப்போ இதில் எது ஸ்மாலஸ்ட் பவர்? எக்ஸ் ஸ்கொயர்டு. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் தான் வெளியே எடுக்கணும். அப்போ எடுக்கும்போது இங்கே எத்தனை எக்ஸ் இருக்குது? 4x இருக்குது. 4x 2x வெளியே எடுத்தா மீதி எத்தனை எக்ஸ் இருக்கும்? 2x எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 3x க்யூப்பில் 2x ஸ்கொயர் வெளியே எடுத்தால் எத்தனை இருக்கும்? 1x இருக்கும். ப்ளஸ் 2 தான், ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஃபுல்லாக வெளியே எடுத்தா ஒரு எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்காது. பாய் இப்படி நம்ம என்ன பண்ணணும்? காமன் ஃபேக்டர்ஸ்லாம் வெளியே எடுத்துகிட்டு ஃபேக்டரைஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணோம். x minus 1 x minus 2. இப்போ பாருங்கள் இந்த 12 1s are 1, 12 2s are 24. அடுத்தது 2 1s are 2, 2 4s are 8. இப்போ இந்த எக்ஸ் க்யூப் கேன்சல் ஆகிடும். இப்போ நமக்கு மீதி ரிமைனிங் இருக்குங்க 4x ஸ்கொயர்ட், 4 இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர்ட் இருக்குது. இங்கே எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 3x ப்ளஸ் 2 இருக்குது பை எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 இருக்குது. இப்போ இதை வந்து ஃபர்தராக ஃபேக்டரைஸ் பண்ண முடியும். இந்த கான்ஸ்டன்ட் என்ன இருக்குது? 2 இருக்குது. 2 எடுத்துகிட்டு இதை ஸ்ப்ளிட் பண்ணணும். என்ன வரணும்? மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 2 வரணும், ஆட் பண்ணால் மைனஸ் 3 வரணும் இங்கே. அப்போ என்ன பண்ணும்? இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் வந்தால் என்ன பண்ணும்? ரெண்டுமே மைனஸ் ஆகிடும். அப்போ மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 1 ப்ளஸ் 2 ரெண்டு ஆட் பண்ணால் மைனஸ் 3. அப்போ இதனுடைய ஃபேக்டர்ஸ் என்ன வரும்? 4x ஸ்கொயர். இங்கே எக்ஸ் இருக்குனால எக்ஸ் வச்சு எழுதிங்க. எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. இப்போ என்ன பண்ணிக்கலாம்? நம்ம இதெல்லாம் வந்து காமனாக இருக்கோ அதெல்லாம் என்ன பண்ணிக்கலாம்? நம்ம வந்து டிவைட் பண்ணிக்கலாம். காமனாக நமக்கு டிவைட் பண்ணும்போது என்ன வரும்? நமக்கு இந்த ஒரு எக்ஸ் மைனஸ் 1 ஒரு எக்ஸ் மைனஸ் 1 போயிடும். அடுத்தது இந்த எக்ஸ் மைனஸ் 2வும் இந்த எக்ஸ் மைனஸ் 2வும் நம்ம போயிடும். ஸோ இந்த எக்ஸ் மைனஸ் 2வும் இந்த எக்ஸ் மைனஸ் 2வும் நமக்கு வந்து போயிடும். போகும்போது நமக்கு மீதி என்ன ரிமைனிங் என்ன ஆன்சர் இருக்கும்? ஏற்கனவே இங்கே வந்து ஒரு எக்ஸ் மைனஸ் 1 இருக்கு இல்லையா? அந்த எக்ஸ் மைனஸ் 1 இங்கே எழுதிக்கணும். இங்கே எழுதும்போது என்ன ஒரு ஆன்சர்? இங்கே ஒரு எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது, அந்த எக்ஸ் மைனஸ் 1 இங்கே எழுதிக்கணும். ஸோ அந்த ஒரு எக்ஸ் மைனஸ் 1 இருக்கும்போது வாட் வில் பி த ரிமைனிங்? அந்த எக்ஸ் மைனஸ் 1 இங்கே எழுதிக்கிங்க. எழுதும்போது எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் போயிடும், எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் மைனஸ் போயிடும். தேர்ஃபோர் வாட் இஸ் த ரிமைனிங்? 4x ஸ்கொயர்ட் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1.
சரிங்களா? இங்கே ஒரு x minus 1 இருக்குது, அந்த x minus 1 சேர்த்துக்கணும். இதெல்லாம் ரிமைனிங் இருக்குது. 4x squared இருக்குது, x minus 1 இருக்குது, x squared minus 3x plus 2 இருக்குது by x minus 1. therefore இப்போ இது ரெண்டையும் ஃபேக்டரைஸ் பண்ணி போடும்போது நமக்கு ரிமைனிங் என்ன இருக்குது? இந்த x minus 1 ரிமைனிங் இருக்குது. therefore the answer is nothing but GCD 4x squared x minus 1. Second sum, GCD is equal to f of x into g of x by LCM. இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஷன் வந்து f of x எடுத்துக்கலாம் இல்லையா? x cube plus y, கமா போட்டிருக்குல்ல, கமாக்கு முன்னாடி இருக்கிறது வந்து f of x, x cube plus y cube into கமாக்கு பின்னாடி இருக்கிறது வந்து g of x, x power 4 plus x squared y squared plus y power 4. whose LCM? அப்போ இதுதான் LCM, இது ஃபுல்லாகவே LCM. அதை வந்து எங்கே எழுதணும்? டினாமினேட்டரில் x cube plus y cube into x squared plus xy plus y squared. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே நமக்கு வந்து x cube plus y cube இருக்குது, அதை மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதால அப்படியே கேன்சல் பண்ணலாம். இப்போ இதை எப்படி ஃபேக்டராக எழுதணும் அப்படின்னு சொன்னால் x squared plus xy plus y squared into x squared minus xy plus y squared. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் x power 4 plus x squared y squared plus y power 4 வரும். ஸோ இது எப்படி எழுதலாம்? ஒன்று வந்து ப்ளஸ் xy, ஒன்று மைனஸ் xy. டினாமினேட்டரில் x squared plus xy plus y squared. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு இந்த ஃபேக்டர் வரும். சரிங்களா? x squared plus xy plus y squared, x squared minus xy plus y squared. இப்போது இது எது சேமாக இருக்குது? இந்த ஃபேக்டர் இது சேமாக இருக்குது. அப்புறம் ரிமைனிங் என்ன வரும்? x squared minus xy plus y squared. therefore the GCD is nothing but, LCM கொடுத்து நமக்கு வந்து GCD கேட்டிருக்காங்க இல்லையா? அப்போது GCD is nothing but x squared, GCD is equal to x squared minus xy plus y squared. Thank you.